ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி சிக்கன் பலோண்டைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 1/4 கப் போல் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 போல் கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக ஆரிகானோ அப்புறமா சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச கோஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக வதக்கிடாதீங்க. அடுத்து நம்ம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா அப்புறமா மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் போல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த க்ரீன் சட்னியில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்மளோட க்ரீன் சட்னி, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், ரெடி பண்ண கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ். அடுத்து சிக்கன் பீஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பீஸை பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை லைட்டாக இது போல் தட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீன் சட்னி, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அடுத்து நம்ம ரெடி பண்ண கேரட், கடைசியாக நம்ம ரெடி பண்ண கோஸையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ டைட்டாக அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு ஃபாயில் பேப்பரில் ரோல் பண்ணிக்கலாங்க. அழகாக நல்லா இது போல் சூப்பராக பேக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கும். ரெடியாக இருக்க இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உள்ள கிளிங் ரேப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் நம்ம ரெடி பண்ண சிக்கனை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா நிறம் மாறி வர்றது வரைக்கும் திருப்பி விட்டு அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நிறம் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எள்ளெல்லாம் அழகாக கோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா கிவ் அவே வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.